வளமான மாநிலம், வளமான இந்தியா. அதேபோல் இந்த வளமான இந்தியா உருவாவதற்கு தமிழ்நாட்டின் முதல்வர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்குகிறார். இதனால் இந்தியா வலுவடையும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அனைத்து இந்தியர்களுக்கும் நமது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். மகாத்மா காந்தியுடைய கனவு நனவாகும். எந்த நோக்கத்திற்காக விடுதலை பெற்று தந்தாரோ, போராடினாரோ, எந்த நோக்கத்திற்காக அவரை கொலை செய்தார்களோ அவருடைய நோக்கம் நிறைவேறாது. சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திரத்தின் மூலமாக மக்களுக்குள்ள அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சமத்துவ பொது உடைமை சமுதாயத்தை இந்தியாவில் உருவாக்குவதற்கு அனைவரும் போராட வேண்டும் என இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிற பொழுது கேட்டுக்கொள்கிறேன். 77வது சுதந்திரத்தை ஒட்டி அனைத்து பகுதி மக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக என்னுடைய புரட்சிகரமான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வளமான வாழ்வு, அனைவருக்குமான இந்தியா என்பதை கனவு கண்டார்கள். எனவே இன்றைய சுதந்திர தினத்தில் நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்வதோடு ஒரு அனைவருக்குமான இந்தியாவிற்காக நாம் கரம் கோர்க்க வேண்டும் என்கிற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு முறியடிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு தேசிய சக்திகளுக்கு இருக்கிறது. அந்த வகையில் சுதந்திர தின நாளிலே அத்தகைய சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்வோம். இந்திய சுதந்திர தினத்தின் 78வது விடுதலை பெற்ற நாளை நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய தேசிய மக்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மகாத்மா காந்தியடிகள் எந்த நோக்கத்திற்காக விடுதலை பெற்று தந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தியாகிகளெல்லாம் தன்னுயிரை நீத்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, அந்த தலைவர்களுடைய எண்ணங்கள் ஒரு பரிணாமம் பெற வேண்டும். எந்த நோக்கத்திற்காக சுதந்திர போராட்ட தியாகிகள் பாடுபட்டார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லா மக்களுக்கும் சீரான வாழ்வியல் வேண்டும். இந்திய தேசிய மக்கள் பிரித்தாளும் கொள்கையில் எந்த அரசியலும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். மகாத்மா காந்தியடிகள் யாரெல்லாம் இந்த தேசத்தில் பிறக்கிறார்களோ, இந்த மண்ணில் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு சம உரிமை என்று சொல்லிவிட்டு போனார். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அதை தான் சொல்லுகிறது. ஆனால் இன்று அந்த நோக்கங்கள் எல்லாம் முறியடிப்பதற்காக ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முறியடிப்பதற்கான நோக்கங்களை இந்திய தேசிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முறியடிப்பார்கள். மகாத்மா காந்தியுடைய கனவு நனவாகும். எந்த நோக்கத்திற்காக விடுதலை பெற்று தந்தாரோ, போராடினாரோ, எந்த நோக்கத்திற்காக அவரை கொலை செய்தார்களோ அவருடைய நோக்கம் நிறைவேறாது. சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு தனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. 200 ஆண்டுகளுக்கு மேலான வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து நமது நாட்டு மக்கள் தீரத்துடன் போராடி பெற்ற சுதந்திரம் நம்முடைய சுதந்திரமாகும். இப்பொழுது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது அந்த சுதந்திரம் என்பதும் சுதந்திரத்தால் கிடைக்கப்பட்ட ஜனநாயகமும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும். பாகுபாடு இல்லாத முறையில் கிடைக்க வேண்டும். மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும். எதேச்சகாரம் என்பது எந்த நிலையிலும் ஏற்கப்படக்கூடாத ஒன்றாகும். எதேச்சகாரத்தை எதிர்த்து தான், சர்வாதிகாரத்தை எதிர்த்து தான் நாட்டினுடைய விடுதலை போராட்டம் அமைந்தது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் எதேச்சகாரம் தலைதூக்கி வருவது நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தாகும். இந்த பேராபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய முறையில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவதன் மூலமாக நாட்டையும் நாட்டின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் நிச்சயமாக காக்க முடியும் என்று நாம் நம்புகிறோம். அதேபோல் இந்தியாவில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் இருக்கின்றன. அவைகளில் பாகுபாடு காட்டாமல் அனைத்து மொழிகளுக்கும் சம வாய்ப்பு, அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த தாய்மொழிகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். ஒரு மொழிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் அளிப்பதும் மற்ற தமிழ் போன்ற மற்ற மொழிகளை சிறுமிப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல, அது ஜனநாயகமும் அல்ல.
அதேபோல் மாநில உரிமைகள், மாநில நலன்கள் காக்கப்படுவதற்குரிய முறையில் அணுகுமுறைகள் இருக்க வேண்டும். அண்மை காலமாக தமிழகம் போன்ற சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதும், ஒரு சில மாநிலங்களுக்கு சலுகைகள் அதிகமாக வாரி வழங்கப்படுவதும் ஜனநாயகத்திற்குரிய செயல் அல்ல. அனைத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கியது தான் இந்திய ஒன்றிய அரசு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் பெற்ற சுதந்திரம் பேணி காக்கப்படவும், சுதந்திரத்தின் மூலமாக மக்களுக்குள்ள அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சமத்துவ பொது உடைமை சமுதாயத்தை இந்தியாவில் உருவாக்குவதற்கு அனைவரும் போராட வேண்டுமென இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிற பொழுது கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 77வது சுதந்திர நாளில் அனைத்து பகுதி மக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு முழுவதும் கோலாகலமாக 77வது சுதந்திர தின விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. 1947 ஆகஸ்ட் 14 அன்று நள்ளிரவிலே செங்கோட்டில் கொடியேற்றுகிற போது பண்டித நேரு ஆற்றிய உரை என்பது புகழ்மிக்க உரை. கல்லாமை, இல்லாமை, அறியாமை, வேலையின்மை அனைத்தையும் அகற்றுவதுதான் உண்மையான சுதந்திரம் என்று பண்டித நேரு அவர்கள் முழக்கமிட்டார்கள். 77 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் திரும்பி பார்க்கின்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தலைமையிலான அரசு கார்ப்பரேட் நலனை பாதுகாப்பதற்காக இந்து ராஷ்டிரா என்ற நாட்டை உருவாக்குவதற்காக ஒரு எதேச்சிகார முறையில் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கையினால் ஏழைகள் மேலும் ஏழைகளாக, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆகக்கூடிய மோசமான நிலையும் உருவாகி வருகிறது. இப்போது கூட கார்ப்பரேட் கம்பெனி, குறிப்பாக பங்குச் சந்தைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த செபியினுடைய தலைவர் அவரே தவறு செய்திருக்கிறார், முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கார்னு சொல்லுகிற போது அவர் ராஜினாமா செய்வதற்கு அவர் தயாராகவில்லை. அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராகவில்லை. குறிப்பாக ஏழை நடுத்தர மக்கள் உள்ளிட்டு கோடி கோடியாக பங்குச் சந்தையில் அங்கே மூலதனம் விட்டிருக்கிறார்கள். ஆனால் எல்ஐசியினுடைய வங்கிகளுடைய பல பணங்களும் பங்குச் சந்தையிலே பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய சூழலில் பாஜக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு பிடிக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் இந்துத்துவ கொள்கை என்பது நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வெகுவாக பாதித்து வருகிறது. ஒரு மதவெறி, வகுப்புவாதம் போன்ற ஒரு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக என்பது அதனுடைய எதேச்சகரி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் போராடி பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக, அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்காக, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, மதச்சார்பை பாதுகாப்பதற்காக குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 77வது சுதந்திரத்தை ஒட்டி அனைத்து பகுதி மக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக என்னுடைய புரட்சிகரமான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய ஒரு 150 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இந்தியா காலனி ஆதிக்கவாதிகளிடமிருந்து, பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெற்றது. அது ஒரு மிக முக்கியமான நாள். ஆனால் அதற்கு பிந்தைய இந்த காலம் முழுவதும் ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை, அல்லது ஜாதி ஏற்றத்தாழ்விலிருந்து விடுதலை, மத பாகுபாட்டிலிருந்து விடுதலை, ஏழ்மையிலிருந்து விடுதலை என்று பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் சுரண்டலுக்கும் அடக்குமுறைக்கும் எதிரான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு நாடும் விடுதலை பெற்ற உடனேயே அதனுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து விடுவதில்லை. விடுதலைக்கான அந்த விடுதலை வேள்வியில் தங்கள் உயிரை பணயம் வைத்த பலரும் ஒரு வளமான வாழ்வு, அனைவருக்குமான இந்தியா என்பதை கனவு கண்டார்கள். எனவே இன்றைய சுதந்திர தினத்தில் நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்வதோடு ஒரு அனைவருக்குமான இந்தியாவிற்காக நாம் கரம் கோர்க்க வேண்டும்
என்கிற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. விடுதலை போராட்டத்தில் கடுகளவு பங்கு வகிக்காத ஆர்எஸ்எஸ் வழிவந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தேசிய கொடிக்கு சொந்தம் கொண்டாடுகிறது. தேசிய கொடி குறித்து இன்றைக்கு பிரதமர் மோடி தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வருகிறார். தேசிய கொடி மீது திடீரென்று இவர்களுக்கு பரிவு ஏற்பட்டது ஏன் என்று தெரியவில்லை. ஆர்எஸ்எஸ் இயக்கம் சுதந்திரத்துக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, 1950 இந்த 2 நாட்கள் தேசிய கொடியை நாகபுரி அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றினார்கள். அதற்கு பிறகு 52 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முந்தைய அமைப்பான ஜனசங்கமோ தேசிய கொடிக்குரிய மரியாதையை வழங்குவதில்லை. பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று கோல்வால்கர் எழுதிய நூலில் தேசிய கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேசிய கொடி மதசார்பற்ற கொள்கையின் அடிப்படையில் உருவானது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்தவர்கள், தேசிய கொடியினுடைய உரிய முக்கியத்துவத்தை வழங்க மறுத்தவர்கள் இன்றைக்கு தேசிய கொடிக்கு சொந்தம் கொண்டாடுவது மிகுந்த வியப்பை தருகிறது. இந்த நாட்டில் 77 ஆண்டுகளில் 54 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரதமர் தேசிய கொடி ஏற்றி டெல்லி செங்கோட்டையிலே உரையாற்றியிருக்கிறார். அந்த வகையில் தேசிய கொடிக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிற பிணைப்பை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு சுதந்திர தின விழாவிலே வகுப்புவாத சக்திகளையும் பிரிவினை சக்திகளையும் இன்றைக்கு முறியடிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு தேசிய சக்திகளுக்கு இருக்கிறது. அந்த வகையில் சுதந்திர தின நாளிலே அத்தகைய சூளுரையை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியை நான் கூற விரும்புகிறேன்.